என்னங்க உங்களை தானே அந்த பானா போற பாக்கியமா விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன்னு மிரட்டலாம். இப்ப அவளுக்கு என்ன வந்துருச்சா? நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம அவளை கூப்பிடல இல்ல, அது அவளுக்கு பெரிய அவமானமா போயிடுச்சான். இப்ப அவ எங்க இருக்கா? என்னங்க அந்த கருத்தை எங்கேயும் காணுமே. ஒருவேளை பின்கட்டில் இருந்தாலும் இருக்கலாம். நீ நேரம் உன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன சொல்லுவியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. பாக்கியமாவை நீ சரி கட்டு. சரி. ஆமா, பாக்கியமாவை எதுக்காக சரி கட்டணும்? நீ ஏன் நின்றுட்டு இருக்க? போ, உள்ள போய் பாரு. ஆமா, பாக்கியமாவை பத்தி உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அனாவசியமான கேள்வி நீ என்கிட்ட கேட்காதப்பா. ஏன் கேட்க கூடாது? என்னமோ 2 பேரும் சேர்ந்து குடி முடிவு போயிட்ட மாதிரி பதறீங்க. அதை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சு கூடாதா? பாக்கியமாவுக்கு இப்ப என்ன வந்தது? வந்தாத்தான் தேவையில்லையே. வயசாச்சு கட்டுறபடி வேலை வர மாட்டேங்குது. ஏதாவது உடனே போயிட்டாச்சுன்னா என்ன பண்றது? பாக்கியமா பட்டத்துக்கு புட்டு போயாச்சு. போயிட்டாளா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கிழட அழகரிக்கிட்ட போய் என்னென்ன சொல்லி வைக்குமோ, என்ன ஆகுமோ. ஐயோ சின்னம்மா, என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சேகர். என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, நான் மதராஸுக்கு போய் பாக்கியமாவே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வரா மோகன். பின்ன சொல்லுங்க. இந்தாங்க, நீங்களே சொல்லிடுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன அமிர்தா, இத்தனை வருஷம் கழிச்சு? பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. சொல்றேன். அமிர்தா, நீ போய் கதவை சாத்து. சேகர், நீ பிறந்த போது என்ன நடந்தது தெரியும்? ஐயோ ஐயோ, வேதாள மாதிரி வர்ணிச்சு கொட்டாதீங்க. விஷயத்தை சொல்லி தொலைங்க. சொல்றேன். நம்ம பாக்கியமா இல்ல, அவங்கதான் உன் சொந்த தாயார். இந்த ஜமீன் வம்சத்தில் பிறந்த பிள்ளை இல்லப்பா நீ. என்ன வளர்றீங்க? விஷயத்தை கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்க. என்ன இது புரியாம இருக்கிறதுக்கு இது என்ன வேதாந்தமா தத்துவமா? சிம்பிள் மேட்டர். அதாவது குழந்தை பிறக்கும் போது ஜமீன்தாரணி இறந்து போயிட்டாங்க. பாக்கியம்மா தன் கை குழந்தை எடுத்துட்டு இங்க செவலித்தாயா வந்து சேர்ந்தாங்க. இப்ப புரியுது. ஜமீன்தாரணியம்மா பெற்ற குழந்தை இறந்து போயிடுச்சு. அதுக்கு பதிலா என்ன? அதுதான் இல்ல. ஜமீன்தாரணி பெற்ற குழந்தை இன்னும் சாகல. நிஜமாவா? யாரது? யாரா? வேற யாரும் இல்லை, சிகை அலங்கார நிபுணர் சாட்சாத் அழகிரியே. அழகிரியா? ஒரு காலம் இருக்க முடியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? அந்த வைத்தியத்துல ஏன் கேக்குற? பணத்தை பணம்னு பார்க்காம கொட்டி செலவழிச்சு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து ரொம்ப பெருமைப்பட்டான். நீ 20 வயசு வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் தானேப்பா எங்களுக்கே இந்த விஷயம் தெரிய வந்தது. சேகர், 20வது வயசுல உனக்கு ஒரு கடுமையான ஜுரம் வந்ததை ஞாபகம் இருக்கா? இப்பவோ பின்னியோன் இருந்தது உன்னோட நிலைமை. இந்த விஷயம் பாக்கியம்மா கேள்விப்பட்டு ஓடோடி வந்து அங்கம் பதறி ஆவி துடிச்சு மகளே நலரி இந்த ரகசியத்தை வெளியே விட்டுட்டான். இது மாதிரி ஒரு கண்டம் உன் 20 வயசுல வரும். அது விலகணும்னா நீ வேற இடத்துல வளரணும்னு எவனோ ஒரு ஜோசியம் சொன்னானோ. அதுக்காக உன்னை இங்க விட்டுட்டு இந்த வம்சத்துல பிறந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். இதுதான்ப்பா நடந்த விஷயம். அந்த பொம்பளை ஏதாவது கதை கட்டினா அதை நீங்க நம்பிடுறதா? என்ன மோகன், நாங்க லேசா நம்பக்கூடியவங்களா? ஜமீன் குழந்தை முதுகுல ஒரு மச்சம் இருந்தது. அதே மச்சம் அழகிரி முதுகுலையும் பார்த்தது பிரபார் தானே நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அப்படியான இந்த உண்மையை 5 வருஷமா ஏன் மறைச்சு வச்சீங்க நீங்க? காரியமோ கைப்பிடிச்சு போச்சு. திடீர்னு ஆலய மாத்துறதுனா சாமானியமான காரியமா? ஜமீன் நிலைமை என்ன ஆகிறது? இங்க சேகருக்கா ஜமீன்தாருக்கு வேண்டிய படிப்பு யோக்கியதை அத்தனையும் இருக்கு. அங்க அழகிரிக்கா படிப்பும் கிடையாது, நாகரீகம் கிடையாது, ஒண்ணும் இல்லாம வளர்ந்துட்டான். அவனை எப்படி இங்க கொண்டு வர முடியும்? இது நடக்கக்கூடிய காரியம். அது இப்ப இதுக்கு என்ன முடிவு? ஒரே ஒரு முடிவுதான். கிடைச்ச பதவியை கெட்டியா பிடிச்சிட்டு கம்மன் உட்கார்ந்துக்க வேண்டியதான். அவ்வளவு. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்களே. இவ்வளவு பெரிய பாவத்தை கூசாம செய்துட்டு கொஞ்சம் கூட கலங்காம இருக்க உங்களால எப்படிங்க முடியுது? என்னவோ கேள்விப்படுற சேகர் ஜமீன்தார் இல்ல, ஆமா அப்படி இப்படின்னு. என்னங்க அடடே, உங்க காலையில வந்துடுச்சா? ஜமீன்தாருடைய வருங்கால மாமனாருங்கிற முறையில இந்த விஷயத்தை தெரியக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சுதான் தீரணும். ஆமா, ஜமீன்தாரின் வருங்கால மனைவிங்கிற முறையில நான் இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆசைய உரிமை எல்லாம் உங்களுக்கு உண்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க விஷயம் தான் ஒண்ணும் இல்லையே, என்ன பண்றது? அதை போய் ஏன் மறைக்கிறீங்க? மிஸ்டர் பன்னீர்செல்வம், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நான் ஜமீன்தார் இல்லைன்னு தெரியுது. விளையாட்டு குழந்தை, விளையாட்டு குழந்தை. இவன் எப்பவும் இப்படித்தானுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு குண்டை போட்டு அத்தனை பேரை கலங்க வச்சிருவான். அப்புறம் நம்ம கேட்க போனா சும்மா ஒண்ணும் இல்லைங்க அப்படியே சொல்லுவான். ஆமா ஆமா, அவன் எப்பவுமே இப்படித்தான். போதும், சும்மா சிரிக்காதீங்க. ஏதாவது சொன்னா அது விளையாட்ட விளையாண்டு தெரியக்கூடிய சக்தி எனக்கு உண்டு.
அடாடாடாடாடா, என்ன சக்தி, என்ன சக்தி, எந்த பயனுக்கு கிடைக்கின்ற சக்தி உங்களுக்கு மட்டும்தான் கடவுளுக்கு பிரசாதமா கொடுத்திருக்காரு. பத்திரமா இந்த விஷயம் நீங்க எனக்கு தெரிஞ்சாகணும். என் பெண்ணோட தலைவிதியை தீர்மானிக்கும் விஷயம் இது. நான் ஜமீன்தார் இல்ல, ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. அந்த பதவிக்கு உரிமை உள்ளவன் யாருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் கேஸ் போட்டா வெற்றி அவனுக்கு. மயக்கம் வருது. ஐயோ, கீழே போய். நல்ல வேலை, மூச்சு இருக்கு, மூச்சு இருக்கு. இப்ப என்ன செய்யுது? உடம்பை பாத்துக்கோங்க. ஆனா சொல்லியா, உண்மை தெரிஞ்ச பிறகு என்னால இங்க இருக்க முடியாது. நான் மதராசுக்கு போய் அழகிரியை எங்கே அனுப்ப போறேன். சேகர், ஏன் இன்னொருத்தருடைய உரிமையை பறிச்சு வாழ சொல்றீங்களா? அழகிரி வாழ வேண்டிய இந்த இடத்துல நான் இன்னமும் வாழ்ந்தா அது பெரிய துரோகம். இது சுத்த பைத்திய கடத்தணும். ஆமா, உங்களுக்கு அப்படித்தான் தோணும். நீங்க வியாபாரி, எப்படியாவது எதை செய்தாவது காரியத்தை முடிக்கிறவங்க. போகிற வழியை பார்க்க மாட்டீங்க, கிடைக்கிற லாபத்தை தான் கணக்கு பண்ணுவீங்க. சித்தப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? பின்ன என்னவா? நீங்களே நினைச்சு பாருங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன செய்திருக்கிறீங்க? பெரிய மதிப்புக்குரிய காரியமா இல்ல தியாகமா? சார், ஜமீன்தார் உங்களை ஜமீன்தார் கூப்பிடலாம் இல்ல? இனிமே என்ன அழகிரின்னே கூப்பிடுங்க. நான் வர்றேன். சேகர், சேகர், டேய் சேகர். என்ன மிஸ்டர் தொடராஜ், மாப்பிள்ளை பாட்டுக்கு போயிட்டாரு, நீங்க பாட்டுக்கு செக்கை வாங்கி வச்சுட்டீங்க. இப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எங்க நிலைமை என்ன? அட நீங்க ஒண்ணு லட்டு மாதிரி பொண்ணை இங்க வச்சுட்டாம எங்க போவா? அவ்வளவு வாங்க. மகாராஜாவை பார்த்து பயப்படாதுன்னு அவன் சொல்றான். காலம் அப்படி ஆகி போச்சு, நான் வரமாட்டோம். கூப்பிடுறதுல எப்ப கத்துக்கிறது? கத்துக்கிறது இந்த வேலையவா ராஜா கத்துக்கிறது? கத்திய கூறாக்கிட்டு வர்றேன். அந்த துர்ராஜ் ஆளு இந்த பக்கம் வந்ததை பார்த்தோம். உங்க வீடு, உங்க காலி மனை அதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்களா தாத்தா? நான் வித்ததெல்லாம் அவங்க வாங்க முடியும். நல்ல காலம் தாத்தா. நாங்க குடியிருக்கிற வீடுகள் எல்லாம் வீட்டுக்காரங்க வித்துட்டாங்க. வீட்டை காலி பண்ணணுமா? நோட்டீஸ் வேற கொடுத்துட்டாங்க தாத்தா. என்னமோ தாத்தா, உங்க தயவுல உங்க காலி மனையில வாடகை இல்லாம நாங்கெல்லாம் குடிசை போட்டு வாழ்றோம். அதையும் வித்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எங்க போவோம் தாத்தா? பயப்படாதீங்க, ஒரு காலம் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். இந்த இடத்தை வாங்காம அவங்களையும் எங்க ஃபேக்டரி கட்ட முடியாது, உங்களையும் வெளியே துரத்த முடியாது. ஒரு காலம் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணும் தாத்தா. நீங்க இருக்கிற மட்டும் எங்களுக்கு கவலையே இல்லைங்க. தாத்தா, இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பரிசல்லவோ
இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா ஒரு பூவைக்கும் மாலையிடும் மனம் வருமா பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா ஒரு பூவைக்கும் மாலையிடும் மனம் வருமா இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே ராதா தாத்தா இப்ப பாடுனியே அந்த பாட்டு எங்க கத்துக்கிட்டம்மா? ஏன் தாத்தா கேக்குறீங்க? சும்மா கேட்டேம்மா. பாட்டு நல்லா இருந்தது. என் ஸ்கூல்ல யாராவது பாடுனாங்களா? இல்ல தாத்தா, ஸ்டூடெண்ட்ஸ ஒரு நாள் வெளியூருக்கு அழைச்சிட்டு போன பாருங்க, அங்கே யாரோ பாடினாங்க. அது அப்படியே மனசுல படிஞ்சிட்டு. பாடுனது ஆம்பளையா பொம்பளையா? போங்க தாத்தா. ராதா ராதா, என்ன தாத்தா? இந்த கெட்டு போன பல்ப தூர எறையாம ஏமா எங்க வச்சுட்டு இருக்க? இந்த பல்புல தான் தாத்தா நான் வாசிச்சு முதல்ல பாஸ் பண்ணது. அதுக்காகத்தான் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். அப்படின்னா சரிம்மா. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன் தாத்தா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரி தாத்தா. சிந்தாதே சிந்தாதே போடும்போது எனக்கு குழந்தைக்கு சோறு போடுற மாதிரி போடுறான், வயிறார சாப்பிடுற கொண்டாந்து போடுறான். பக்கி ஜமீன்தார்னா சாப்பிடப்படாது. எதுக்கும் ஃபார்மாலிட்டிக்காக தொட்டும் தெரிச்சும் சாப்பிடும் சாப்பிடாம அப்படியே இருக்கணும். சோத்தை அமுக்குற வாரக்கட்ட பாக்கல. வயிற்று வலிக்காரன் இவ்வளவு போட்டுக்கிறேன்னு நான் நல்ல உடம்புக்காரன், எனக்கு சோறு வேணாம். என்ன ஆயாது ஜமீன்தார தொலைக்கணும்னா சோறு போடாமே தொலைக்கலான்னு பாக்குறியா? தொலைக்கிறதல்ல, இது ஆக்கணும். ஆளை பறிச்சு சாப்பிடு தொலை. இது மேல ஊத்து ஊத்து. காயோட போடு, காயோட. ரைட் ரைட் ரைட். இங்க இங்க இங்க. ஓஹோ, ஜமீன்தார் குழம்பு வர்றா போல் இருக்கு. என்னமோ ஜமீன்தார் ஆனதுக்கு தண்டனை சோத்துல காமிக்கிறானுங்க. ஐய உப்பே இல்ல. பிடிக்காது.